ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு அப்படின்னா, ஒரு பெரியார் பற்றின ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது எங்கே என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ கேன் விசிபிளி சி திஸ் இஸ் அ சங்கர் ஐஏஎஸ் அகாடமியோட தேர்வு பெட்டகம் அப்படின்ற ஒரு போர்ட்டல். இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கரண்ட் அஃபேர்ஸு. அதில் பிளாகில் நிறைய வந்துட்டு அவங்க ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா நிறைய ரிவிஷனுக்கான மெட்டீரியல் மீன்ஸ் ஒரு பிளாக் மாதிரி அவங்க நிறைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்துட்டு இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவில் நம்ம பெரியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஓகே. ஸோ யார் இவர் ஈவே ராமசுவாமி அப்படின்னா பெரியார் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இல்லையா? ஸோ 17 செப்டம்பர் 1879 கன்னடா ஃபேமிலியில் பிறக்கிறாரு. பெரியார் எங்கே பிறக்கிறாரு? கன்னடா ஸ்பீக்கிங் ஃபேமிலியில் பிறக்கிறாரு, ஈரோட்டில். இவருடைய அப்பா பேர் வந்துட்டு வெங்கடப்ப நாயக்கர், அம்மா சின்னத்தாயி. ஸோ இவர் 19 வயசில் இருக்கும்போதே வந்துட்டு நாகம்மை அவருக்கு திருமணம் நடக்கும்போது வயது 19. அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நாகம்மை 1933 இறக்குறாங்க. இவருடைய டாட்டர் வெறும் 5 மாதம் மட்டுமே உயிர் வாழ்ந்தாங்க. லைக் பிறந்த 5 மாதத்துலேயே வந்துட்டு டாட்டர் இறந்துட்டுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது இவருடைய ஒரு early லைஃப் ப்ளஸ் அவரோட ஒய்ஃப் பற்றி சின்ன ஒரு ப்ரீஃப் இது. ஸோ செகண்ட் டைம் எப்போ மேரி ஆகுறாரு, மணியம்மை என்ற ஒரு இளம் பெண்ணை எப்போ திருமணம் செஞ்சுக்கிறாரு அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் 9, 1949. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு காலகட்டத்தோட ஒன்றி வரத்துக்காக நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ராமசுவாமியுடைய லைக் எப்படி சொல்கிறது, அவருடைய சோஷியல் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறதுக்காக அவர் 2வது ஒய்ஃபை வந்துட்டு திருமணம் பண்ணிப்பார். அவரை சுற்றி இருக்க யாரையுமே நம்ப மாட்டார். ஸோ அதனால் அரசியல் அவர் மேற்கொண்ட விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு லிகசின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆங்கிலத்தில், அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக மணியம்மை அப்படின்ற ஒரு பெண்ணை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ வந்துட்டு 1973 உயிர் நீக்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், பொலிட்டீஷியன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் திராவிடர் கழகம் அமைத்த ஒருத்தர். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு வந்து அதாவது நவீன தமிழகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். பகுத்தறிவு பகலவன்னு சொல்லலாம். ஸோ டிசம்பர் 24, 1973 இறக்குறாரு. 95 வயசில் சாகிறாரு. ஸோ இவருடைய இதில் வந்துட்டு அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா 1978. ஸோ இவரோட உருவம் பதித்த அஞ்சல் தலை. ஆனால் பெரியார் இறந்தது 73, 95 வயசில் இறக்குறாரு. ஸோ ஏர்லி லைஃப்னு எடுத்துக்கிட்டால் 1885 6 வயசில் ப்ரைமரி ஸ்கூல் படிக்கிறாரு. 89 10 வயசில் வந்துட்டு ஸ்கூல் கெரியர் வந்துட்டு 5 வருஷத்துலேயே நின்றுது. ஏன்னா இவர் துருன்னு இருப்பாரா. ஸோ டீச்சர்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க இவர் வந்துட்டு ஸ்கூல் கண்டினியூ பண்ண வைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. 12 வயசில் அவரோட தந்தையோடைய ட்ரேடை பார்த்துப்பார். சரிங்களா? 1891 வந்துட்டு பிஸ்னஸ்குள்ளே போகிறாரு. 3 லாங்குவேஜ் கன்னடா, தெலுங்கு, தமிழில் வந்துட்டு பேசுகிறாரு. ஸோ வந்துட்டு டைட்டில் இவருக்கு யார் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா, மெட்ராஸில் வந்துட்டு தமிழ்நாடு விமன் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். இந்த டேட்டோட 1938 ஞாபகம் இருக்கும். நவம்பர் 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதாவது நேரு பர்த்டேக்கு முன்னாடி நாள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு விமன் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ்க்கு யார் தலைமை ஏற்றிருப்பாங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் தலைமை ஏற்றிருப்பாங்க. யார் இவங்க? மறைமலை அடிகளுடைய டாட்டர். ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க தலைமையில் நடந்திருக்கும். அங்கே பங்கு பெற்ற டாக்டர் தர்மாம்பாள் தான் வந்துட்டு பெரியார் அப்படின்ற அந்த ஒரு பெயரை வந்துட்டு இவருக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பெரியார் அப்படின்ற பெயருக்கு வந்துட்டு என்ன மீனிங் அப்படின்னா ரெஸ்பெக்டட் ஒன் எல்டர். ஸோ நமக்கு தெரியும், தமிழ் தெரியுன்றதுனால. ஸோ காசிக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. ஸோ காசிக்கு ஸோ வந்துட்டு 1904. ஸோ 1904 காசிக்கு போகிறாரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு காசி அப்படின்னாலே வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது, வயசானவங்க தான் போவாங்க. ஓகே. ஆனால் ஒரு 4 பேரோட சேர்ந்து போகணும், தனியாக போகக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு 4 பேருக்கு அதுக்கு அந்த புண்ணியம் வரணும். அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு காசி விஸ்வநாதம் அந்த டெம்பிளுக்கு போகிறாரு. ஸோ வந்துட்டு அங்கே நிறைய இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறாரு. பிச்சை எடுக்கிறது, ஃப்ளோட்டிங் டெட் பாடிஸு,
லைக் அந்த தண்ணியிலேயே வந்து அசுத்தங்கள் இதெல்லாமே பார்க்குறாரு அவர் வந்துட்டு. ஸோ என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு விஷயம் அவருடைய ஐடியாலஜி அண்ட் ஃப்யூச்சர் ஒர்க்குக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்காரு இந்த காசி விசிட். நிறைய இடத்துல அவர் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்திருப்பார். ரஷ்யா ட்ராவல் பண்ணியிருப்பார், ஜெர்மனி ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருப்பார். ஸோ இது எல்லாமே அவரோட லைஃப்பில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம பார்ப்போம். ஸோ மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி 1919 நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ரவுலட் ஞாபகம் வரும். வேறு என்ன ஞாபகம் வரும் நமக்கு? மான்டேக் ஞாபகம் வரும், மான்டேக் செம்ஸ்ஃபோர்டு. வேறு கிலாஃபத் ஞாபகம் வருமா? கிலாஃபத் மூவ்மெண்ட். இந்த ரோலை EVR ஜாயிண்ட் காங்கிரஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு கோர்வையாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். காங்கிரஸில் வந்துட்டு இணையிறார் யார்? பெரியார். இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இணைகிறாரு. அதுக்கு முன்னாடி 1918 ஈரோடு முனிசிபாலிட்டி சேர்மனாக இருப்பார். அண்ட் ஹோல் ஹார்ட்டட்லி அண்டர்டுக் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் ஸ்ப்ரெட் த யூஸ் ஆஃப் காதி, பிக்கெட்டிங் டாடி ஷாப்ஸ், பாய்காட்டிங் ஷாப்ஸ், செல்லிங் ஃபாரின் கிளாத், எராடிகேட்டிங் அன்டச்சபிலிட்டி இதெல்லாமே நடக்குது. As soon as the command of Gandhi for wearing khadi cloth was announced, Periyar immediately shed away all his costly foreign clothes and began to wear khadi. ஸோ காதியை வந்துட்டு அணியறதுக்கு துவங்குறாரு. ஆல்சோ ஹி ஃபோர்ஸ்ட் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி இன்க்ளூடிங் ஹிஸ் மதர் ஏஜ்டு 18 years டு வேர் காதி ட்ரெஸ் ஒன்லி. ஸோ வந்துட்டு காந்தியோடைய அந்த ஒரு ஐடியாலஜிக்கலில் வந்துட்டு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு. லைக் காதி அணியணும், ஃபாரின் கிளாத்ஸை பாய்காட் பண்ணணும், பிக்கெட்டிங் ஆஃப் டாடி ஷாப்ஸு. ஸோ இதெல்லாமே அவருடைய மனசில் பதியுது. ஸோ வந்துட்டு ஈரோடு முனிசிபாலிட்டி சேர்மனாக இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. ஓகேங்களா? அவருடைய 80 வயதான தாயை வந்து கூட காதி தான் அணியணுன்ற மாதிரி சொல்லுவார். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்போது கைது செய்யப்படுறாரு. 1920 நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்போது அந்த மூவ்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு சார்பாக தலைமை ஏற்றது யாருன்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் கண்டிப்பாக பெரியார் இருக்கும், தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. தலைமை ஏற்றது ராஜாஜி. ஏன்னா ராஜாஜி ரொம்ப நாளாக வந்துட்டு காங்கிரஸில் இருக்கிறாரு. பட் ஆனால் பெரியார் வந்துட்டு அப்போ ரீசன்ட் டேஸில் தான் ஜாயின் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ ஈரோடில் வந்துட்டு கல்லுக்கடை மாதிரி எல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதுக்காக 1921 1000 பனைமரத்தை வந்துட்டு வெட்டி வீழ்த்தியிருப்பார். சரிங்களா? ஸோ வந்துட்டு 1922 அவருடைய ஒய்ஃப் நாகம்மாலும் சிஸ்டர் கண்ணம்மாலும் வந்துட்டு ஒரு தைரியமாக வந்துட்டு காந்தியோடைய பர்மிஷனோட நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் சார்பாக கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டிருப்பாங்க. பிக்கெட்டிங் ஆஃப் டாடி ஷாப்ஸ்னால் அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1922 வந்துட்டு பெரியார் வந்து மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்துட்டு பிரசிடெண்ட்டாக வராரு திருப்பூர் செஷனில். ஓகேங்களா? அங்கே வந்துட்டு ரிசர்வேஷனை பற்றி ஸ்ட்ராங்காக அட்வொகேட் பண்ண ஆரம்பிக்கிறார், பேசுகிறார். எஜுகேஷன், கவர்மெண்ட் ஜாபில் ரிசர்வேஷன். ஸோ காங்கிரஸ் அதுக்கு வந்துட்டு செவி சாய்ச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு இவருடைய அட்டெம்ப்ட், அதாவது இந்த ரிசர்வேஷனுக்காக போராடினது எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் ஆகிக்கிட்டே போகும். டில் அவர் லீவிங், அதாவது 1925 வந்துட்டு காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். காஞ்சிபுரம். சரிங்களா? அந்த செஷனில் தான் லாஸ்ட்டாக ரிசர்வேஷன் பற்றி பேசியிருப்பார். அந்த செஷனுடைய தலைவராக யார் இருந்திருப்பா அப்படின்னா திருவிக்கா இருந்திருப்பார். திருவிக்கா என்ன தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, மக்களுக்காக ஒரு கம்யூனிஸ்ட் அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த இடத்துல அவரால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ பெரியார் வந்துட்டு அந்த காங்கிரஸ் செஷனுக்கு அப்புறம் அரசியல்லேருந்து விலகிட்டு இருப்பார். சரிங்களா? ஸோ அப்படி இருக்குது. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவிக்கா வாஸ் த பிரசிடென்ட்டு. He did not permit Periyar to propose the resolution in utter digest. ஸோ பெரியார் வந்துட்டு காங்கிரஸை விட்டு விலகிட்டுருப்பார். ஸோ his repeated public meeting on question of communal representation forced the government to pass. ஸோ GO number 1129 December 1928 which Brahmins, non-Brahmin, Christian, Muslim, depressed class were assured of proportionate representation. ஸோ வந்துட்டு கவர்மெண்ட் எப்போ ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷனுக்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 15th December 1928. ஸோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கிது? கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ஸோ பிராமின்ஸ்க்கு கிடைக்கிது, நான் பிராமின்ஸ்க்கு கிடைக்கிது, தென் கிறிஸ்டியன்ஸு,
முஸ்லிம்ஸு, டிப்ரெஸ்டு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ப்ரப்போர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் 1928. ஜிஓ நம்பர் என்னது 1129. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வைக்கம் சத்தியாகிரகா 1924 to 25 நடக்கும். ஸோ கேரளாவில் வந்துட்டு கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் மகாதேவ் டெம்பிள் அந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே வந்துட்டு டிப்ரெஸ்டு கிளாஸ் போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு கேரளாவில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் காஸ்ட் இந்த அன்டச்சபிலிட்டிக்கு ஃபைட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த கமிட்டி யார் தலைமை தாங்கியிருப்பானா கேலப்பன்றவர் தாங்கியிருப்பார். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வர் டி.கே. மாதவன், வேலாயுத மேனன், குரூர் நீலகண்டன், நம்பூதிரிபத், டி.ஆர். கிருஷ்ணசுவாமி ஐயர் இவங்களாம் இருந்திருப்பாங்க. காந்திஜி, சாதம்பி சுவாமிகள், ஸ்ரீ நாராயண குருவும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வைக்கம் சத்தியாகிரகாவில். ஸோ வந்துட்டு பிஃபோர் பெரியார் இந்த 3 லீடர்ஸ் தான் வந்துட்டு வைக்கம் சத்தியாகிரகாவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மாதவன், கேசவ மேனன், ஜார்ஜ் ஜோசப். சரிங்களா? ஸோ இப்போ கேரளா பீப்புள் வந்துட்டு பெரியாரை ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதில் லீடர்ஷிப் எடுத்துக்கணும் வைக்கம் சத்தியாகிரகாவுக்கு. ஸோ ஹி வாஸ் அரெஸ்டட். பெரியார் பட் அந்த டைமில் அரெஸ்ட் ஆகிருப்பார். 2 முறை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு வைக்கம் சத்தியாகிரகாவுக்காக. ஸோ வைக்கம் சத்தியாகிரகாவுக்காக பெரியார் எத்தனை முறை சிறை சென்றார்னு கேட்டால் 2 முறை. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஹார்ட் ஒர்க்னால அந்த ஒரு இது வந்துட்டு மக்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கும். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரேஜஸ் மூவ்மெண்ட் அப்படின்றது அவருடைய இது வந்து விக்ட்ரிக்காக அவருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் கிடச்சிருக்கும். ஸோ சேரன்மாதேவி குருகுலம் 1925. இந்த சேரன்மாதேவி குருகுலம் காங்கிரஸை சேர்ந்த வாவேசு ஐயர் அப்படின்றவர் வந்துட்டு இது தொடங்கியிருப்பார். இவருடைய எஃபோர்ட்டில் வந்திருக்கும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். இதில் வந்துட்டு பிராமின் நான் பிராமின் சொல்லி 2 பேருக்கும் பாகுபாடு காட்டுறது போல் ஒரு தனித்தனியாக அவங்களுக்கு உணவு கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். ஸோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதில் வந்துட்டு பெரியார் டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலே கடைசியில் மூடப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு டென்ஷன் காரணம் ப்ளஸ் வந்துட்டு 1925 காங்கிரஸ் செஷனில் கம்யூனல் ரிசர்வேஷன் பற்றி பேச்சு எடுக்காததுக்கெலாம் காரணமாக வந்து தான் அவர் அதுலேருந்து வெளியிட்டு சுயமரியாதை ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இங்கே கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ 1925 வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னா திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம், திராவிடியன்ஸை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கும் பிராமின்ஸோடைய டாமினேஷனை வந்துட்டு அவங்களுடைய சூழ்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கும் இது பண்ணியிருப்பார். இதோடைய ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா 1929. மாதம் கேட்டாங்கன்னா பிப்ரவரி. ஸோ இப்போல்லாம் ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை நாள் 1929 கேட்டுட்ருப்பாங்க. ஸோ பிப்ரவரி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வந்துட்டு 16th May 1884 என்ன தொடங்கினாங்க, மெட்ராஸ் மகஜன சபா. இது கேட்டிருந்தாங்க இல்லையா போன எக்ஸாமில், குரூப் 2 மெயின்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிருந்தா இதுவாக இருக்கும். ஸோ டாக்டர் W.P. சவுந்தரபாண்டியன் தலைமையில் வந்துட்டு இது நடக்குது, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். வேறு யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்கன்றது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சவுந்தரபாண்டியனார் தலைமை தாங்கின அவர் இருக்கிறாரு, குத்தூசி குருசாமி இருக்கிறாரு, மூவலூர் ராமாமிர்தம் இருக்கார். எந்த பெண் விடுதலை போராட்ட வீரர் வந்து கலந்துருப்பாங்கன்னு கேட்பாங்க. முத்துலக்ஷ்மின்னு போடுறோம். மூவலூர் ராமாமிர்தம், ஸோ மூவலூர் ராமாமிர்தம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஈரோடு கான்ஃபரன்ஸில் வந்துட்டு செகண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதில் வந்துட்டு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து யார் தலைமையில் நடக்கும்னா ஜெயக்கர் அப்படின்ற ஒரு பூனாவை சேர்ந்த ஒரு இந்த மாதிரி பெரியாருடைய வியூவில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி, பெரியாருடைய ஐடியாலஜின்னு சொல்கிறத விட ஒரு ரேஷனலிஸ்ட் லீடர், புனேவை சேர்ந்தவர் ஜெயக்கர். அவரை வந்துட்டு தலைமை தாங்க சொல்லியிருப்பார். இந்த ஈரோடில் நடந்த 1930 மாநாடில். ஸோ ஓகேங்களா? ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நியூ ரேஷனலிஸ்ட் சுயமரியாதை திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெரியார் கொண்டு வந்திருப்பார். ஸோ ஏதோ ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, பெரியாரோடைய ஐடியாலஜிஸ் பேஸ்டாக நம்ம கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம எழுதுவோம் இல்லையா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், மேரேஜ் இருக்குது, அண்ணாதுரை கொண்டு வந்திருக்காரு. தென் வந்துட்டு ரிசர்வேஷன் பேசிக்காக அது இருக்கும். தென் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ் கலைஞர் கொண்டு வந்திருப்பார், ஃபீமேலுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வேணும்னு சொன்னதுக்கு. அண்ட் எஜுகேஷன் ஃபீமேலுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு இலவசமாக இருக்கணும், ஸோ அது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பெரியாருடைய ஐடியாலஜி வந்துட்டு நம்ம ஸ்கீம்ஸில் எல்லாமே வந்து நிறைய வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றது இட்ஸ் அ வியூவபிள் எவிடென்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ ஜெயக்கர் செகண்ட் கான்ஃபரன்ஸ் ஈரோடில் நடக்குது. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்துட்டு போராட்டம் நடந்திருக்கும் 1938 ஏப்ரல் 21. ஸோ வந்துட்டு
இது நடந்திருக்கு. ஸோ வந்து இதே 1938 ஒரு விமன் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். பெரியாருக்கு வந்துட்டு பேர் வச்சுருப்பாங்க. அது எங்கே அப்படின்றது பார்ப்போம். ஓகே. ஸோ சொன்னேன் இல்லையா, ஸோ நேருடைய பிறந்த நாளுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு, ஸோ 13/11/1938. இப்போ வாங்க, அதுக்கு முன்னாடியே, அந்த பட்டாளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு 1938 ஏப்ரல் 21 ராஜகோபாலாச்சாரி சீஃப் மினிஸ்டர் இருக்கார். மெட்ராஸ்க்கு ஹிந்தியை கம்பல்சரியாக வந்துட்டு இம்போஸ் பண்ணுறாரு. 125 செகண்டரி ஸ்கூல்ஸில் இது ஒரு சீரியஸ் ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட்டை வந்துட்டு இது பண்ணுது. ஸோ பெரியாரும் அப்போசிஷன் லெட் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது காங்கிரஸ்க்கு அப்போசிஷனாக இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தலைவரான பன்னீர்செல்வமும் இமீடியட்டாக இந்த ஒரு செயலை வந்துட்டு எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த டைமில் யார் வந்துட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய தலைமைன்னு கேட்பாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு புரியுது, 1938 ஹிந்தி திணிப்பு. அந்த டைமில் பன்னீர்செல்வம் அப்படின்றவர் காங்கிரஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி தலைமையாக இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. மூவலூர் ராமாமிர்தம், நாராயணி, வாபா தாமரைக்கனி, முன்னகர் அழகியார், டாக்டர் தர்மாம்பாள், மலர்முகத்தம்மையார், பட்டம்மாள், சீத்தம்மாள், இவங்க எல்லாருமே பெண்கள் வந்துட்டு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷனில் கைதாகிறாங்க. ஸோ மூவலூரும் தர்மாம்பாலும் முத்துலக்ஷ்மியா இல்லை தர்மாம்பால் தான் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு லேடிஸ். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இவங்கெல்லாம் ஆன்டி ஹிந்தியில் இருக்காங்க. ஸோ இந்த ஆன்டி ஹிந்தி ப்ரொட்டஸ்ட்டில் தான் வந்துட்டு தமிழ்நாடு தமிழர்களுக்குன்ற வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருப்பார் பெரியார். ஸோ அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு ஹிந்தி அப்படின்றது வந்துட்டு தமிழர்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு தடையாக தான் இருக்கும். அவருடைய கல்ச்சர், நம்மளுடைய கல்ச்சர் இது எல்லாத்தையுமே அழிச்சிடும்ன்றது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி திணிப்புக்காக எதிர்த்து போராடி உயிர் நீத்தவங்க தாளமுத்து நடராஜன். இதில் முதல் உயிர் நீத்தது யாருன்னு கேட்டாங்கன்னா நடராஜன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்துட்டு அஜிடேஷன் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க? மறைமலை அடிகள், கண்டிப்பாக தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசமுடைய ஃபாதர் மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதி, அப்பாதுரை முடியரசன், விஸ்வநாதமானந்த், லக்குவனார். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ எப்போ வந்துட்டு ஆன்டி ஹிந்தி டே அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா 1 ஜூலையும் 3 டிசம்பர் 1938. இதை வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆன்டி ஹிந்தி டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. 1940 21 பிப்ரவரி கவர்னர், அப்போதைய மெட்ராஸ் கவர்னராக இருந்த எர்ஸ்கின் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் கம்யூனிக் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுறாரு, வித்ட்ராயிங் கம்பல்சரி ஹிந்தி டீச்சிங். ஸோ கம்பல்சரி ஹிந்தியை வந்துட்டு 1940 நீக்கிறாங்க. டேவோட தேவையில்லை, பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா, பிப்ரவரி 21 தாய்மொழி நாள். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அப்போ என்ன நடக்குது 1940 அப்படின்றது பார்த்திங்கன்னா, எர்ஸ்கின் அப்படின்ற வந்துட்டு கவர்னர், மெட்ராஸ் கவர்னர் இதை வாபஸ் வாங்கிக்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன், ஒரு கம்பல்சரி ஹிந்தி டீச்சிங்கை வித்ட்ரா பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட் தரேன். இதில் இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு த டாபிக் நவ், பட் பிப்ரவரி 20 அப்படின்றது வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டே. என்ன டே? வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டே. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய பிரசிடெண்ட்டாக 1938 1944 வரைக்கும் இருக்கிறாரு. அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1916 ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் பவர் ஆஃப் பிராமின் எதிர்க்கிற மாதிரி இருக்கும். இதுக்கும் பெரியாருக்கும் ஃபஸ்ட்டு சம்மந்தம் இல்லை. ஆனால் இவர் ஜாயின் பண்ணது 38, அண்ணாதுரை ஜாயின் பண்ணது 35 அல்லது 34. கொஷின் பேப்பரில் ரெண்டும் ஒன்றா கொடுக்க வாய்ப்பில்லை. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா 1934 போட்டுருங்க, சரிங்களா? 35 அப்படின்னு இருக்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி புக்ஸில் வந்துட்டு 34 தான் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. பட் வெங்கடேசன் அதிலலாம் வந்துட்டு 35ன்னு சொல்லியிருக்குது. ஸோ வந்துட்டு நமக்கு கீ எதுலேருந்து எடுப்பாங்கன்னா புக்கில் இருந்து, ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் இப்படி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ வந்துட்டு பார்ட்டிஸ் கோல் எப்படி அப்படின்றது, லைக் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கோல் என்னென்னா சேம், நான் பிராமின்ஸோட இதுலேருந்து எதிர்த்து இது பண்ணோம். ஸோ பெரியார் எப்போ ஜாயின் பண்ணார் அதெல்லாம் பார்த்துட்டோம். சேலம் மாநாட்டில், ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய சேலம் மாநாட்டில் ஆகஸ்ட் 27 1944. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாரு பெரியார், டு சேஞ்ச் த நேம் ஆஃப் திராவிடியன்
ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிட கழகம்னு பேர் மாத்துறாரு. அந்த மாநாட்டில் அண்ணாதுரையை கலந்துக்கிறாரு. அதில் இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்து குண்டு தூக்கி போகிறாரு. லைக் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்கிற இந்த திராவிட கழகம் என்று பெயர் மாறிய இந்த ஒரு நிறுவனம் அரசியல் சார்ந்த விஷயங்களில் பங்கு பெறாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இது வெறும் ஒரு சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு பாடியாக தான் இருக்கும், சமுதாய போராட்டத்துக்காக தான் இருக்கும். இது வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக செயல்படாதுன்ற மாதிரி சொல்லிடுவார். ஸோ இதில் கொடுக்கல, பட் ஸ்டில் அப்படி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு பெரியாருக்கும் முரண்பாடு வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபர்தர் இது இப்போ இதில் அது தேவையில்லை. ஸோ ஃபோக்கஸ்ட் இட்ஸ் அட்டென்ஷன் ஆன் தி லிபரேஷன் ஆஃப் விமன், விமன்ஸ் எஜுகேஷன், வில்லிங் மேரேஜ், விடோ மேரேஜ். ஸோ நிறையா வந்துட்டு என்ன சொல்கிறது, திராவிடர்களுக்காகவும் விமனுக்காகவும் நிறையா அவர் வந்துட்டு பாடுபட்டிருப்பார். ஸோ வந்துட்டு 1949 அண்ணாதுரை வந்துட்டு திராவிட கழகத்துலேருந்து செப்பரேட் ஆகி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். கருத்து வேறுபாடுகள்னால என்னதான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் லைக் பொலிட்டிக்கல் ஐடியாலஜினா டோட்டலாக டிஃபர் இல்லை, பட் சம்வே. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அண்ணாவும் பெரியாரும் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஜேர்னல்ஸ் அண்ட் புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் 1925 மே 2 வந்துட்டு ஒரு வார இதழான குடியரசுன்ற செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேகசின் தமிழில் வெளியாகிருக்கு. தென் வந்துட்டு 1928 ரிவால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மேகசின். என்னதான் புரட்சி அப்படின்னு அதுக்கு மீனிங் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ரிவால்ட் வேறு, ரிவல்யூஷன் வேறு, 2 பத்திரிக்கை இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரிவால்ட்டு 1928 நவம்பர் 7 ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிவால்ட்டு இங்கிலீஷ் பேப்பரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1930 வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் ரிலேட்டடாக ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த புக் எப்படி ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ தான் அவர் அந்த சோவியத் இதிலலாம் போயிட்டு பயணம் மேற்கொண்டு வந்திருப்பார், இல்லை மலேசியான்னு நினைக்கிறேன். ஸோ சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். 1933 வந்துட்டு புரட்சி, ரெவல்யூஷன். நீங்கள் இங்கிலீஷ் பார்க்க வேண்டாம், அதோடைய உண்மையான நேம் என்னவோ அது பார்த்துக்கோங்க, சரிங்களா? புரட்சி அப்படின்றது 1933 மேகசின் பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் வந்துட்டு பகுத்தறிவு, ரேஷனலிசம் சொல்லிட்டு 1934 ஜனவரி 12 கொண்டு வராரு. இது தமிழ் வார இதழ். இது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பகுத்தறிவு பகலவன்னே பேர் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி. அதுக்கப்புறம் பெண் ஏன் அடிமையானால்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வந்துட்டு இவரே எழுதி பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் வந்துட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ் வீக்லி வார இதழ் அப்படின்றது விடுதலை அப்படின்ட்டு 1935 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஜூன் 1. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லைக் பெரியார் கையில் ஒப்படைக்கிறாங்க இதை வந்து நடத்துறதுக்கு. டெய்லி நியூஸ் பேப்பர் ஆகுது. ஃபஸ்ட்டு தொடங்கும் போது வீக்லியாக இருக்குது, மற்றபடி டெய்லி ஆகுது. பெரியாருடைய மோஸ்ட் ஆஃப் த பேப்பர் வார இதழாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. தென் வந்துட்டு ஸோ 1950 வந்துட்டு பொன்மொழிகள் அப்படின்ற அந்த ஒரு புக்குக்காக சிறைக்கு போகிறாரு பெரியார். 22/1/1950. ஸோ 1950 ஞாபகம் வச்சுக்கோங்க. 50 அப்படின்றதே ஒரு கோல்டன் அப்படின்றது தானே அர்த்தம். ஸோ அந்த கோல்டன் ஜூப்ளி 50 இயர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டன் சேயிங்ஸ் அப்படின்ற பொன்மொழிகள் அப்படின்றத ஒரு புக்குக்காக வந்துட்டு அவர் வந்து வெளியில் இது சிறைக்கு போகிறாரு. 1970 வந்துட்டு மாதம் இருமுறை வெளியாகக்கூடிய உண்மை அப்படின்ற பத்திரிகையை வந்துட்டு பெரியார் ஆரம்பிக்கிறாரு. திருச்சிராப்பள்ளியிலேருந்து, ட்ரூத்து திருச்சி அப்படின்றது ஞாபகம் வச்சு. ஸோ வந்துட்டு உண்மை அப்படின்ற பத்திரிக்கை 1970 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். 1970 வந்துட்டு உண்மை அப்படின்ற ஒரு பத்திரிக்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாதம் இருமுறை பை மந்த்லி மேகசின் ஸ்டார்ட் பண்ணுறாரு பெரியார். அப்புறம் ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட் அப்படின்றது பகத்சிங் வந்துட்டு எழுதியிருப்பார் 1930 லாகூரில். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் ஏன் நாத்திகரானேன், இது வந்துட்டு பெரியாருடைய ரெக்வெஸ்ட் பேரில் ஜீவானந்தம் இதை வந்துட்டு தமிழ் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். இதுவும் பெரியார் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அம்பேத்கரோட அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டு இந்த புக்கையுமே வந்துட்டு பெரியார் தான் வந்து இது பண்ணியிருப்பார். தென் 1935 ஜனவரி 13 பெரியார் வந்துட்டு தமிழில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பார். பின்னாளில் வந்துட்டு 1978 எம்ஜிஆர் வந்துட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பார். பெரியாருடைய லாஸ்ட் ஸ்பீச் பற்றி கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் 1973 டிசம்பர் 19 தியாகராய நகர், டி நகர் இப்போ இருக்கு இல்லையா சென்னையில். ஸோ அங்கே தான் அவருடைய லாஸ்ட் ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. ஸ்வான் சாங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போல இருக்குது. யுனெஸ்கோ இவருக்கு வந்துட்டு தென்னாட்டு, அதாவது சவுத் ஏஷியா, சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏஷியான்ற ஒரு
ஹானரரி இது கொடுத்துருப்பாங்க. யாருன்னா யுனெஸ்கோ. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, யுனெஸ்கோ ஜூன் 1970 ஜூன் 27th வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யுனெஸ்கோ பெரியார் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப் நியூ ஏஜ்னு சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அண்ட் ஆர்க் எனிமி ஆஃப் இக்னோரன்ஸ் சூப்பர்ஸ்டிஷியஸ் மீனிங்லெஸ் கஸ்டம்ஸ். ஸோ இதுதான் யுனெஸ்கோ. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரீஃபான விஷயம் பெரியார் பற்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிட்பிட்ஸ் உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. until then it is until then நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் stay tuned. All in one UPSC Tamil. Thank you.